பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளின் ஆசீர்வாதத்திற்கான வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு தாராளமாய் ஏராளமாய் கிடைப்பதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சில மாதங்களுக்கு முன்பதாக அரபு நாட்டிலே சில காலம் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தோடு கூட வாழ்வதற்காக வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஊரில் தங்கியிருந்த ஒரு நண்பர் ஒருவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். எப்படி உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை இருந்தது, வெளிநாட்டு வேலை எப்படி இருந்தது என்று நான் கேட்டபோது பல சுவராசியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், சில காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய நாட்டை விட அந்த நாட்டின் செயல்பாடுகள் நன்றாகத்தான் இருந்தது என்று. ஆனால் என்னத்தான் வாழ்ந்தாலும் அந்நிய நாட்டில் அடிமையை போல்தான் நடத்தப்பட்டோம். அதுவும் இந்தியர்கள் என்று சொல்லும் பொழுது ஏளனமாய் நடத்தப்பட்டோம். உரிமைகள் பறிக்கப்பட்டது. எங்கள் உடல் உழைப்புகள் எல்லாம் சுரண்டப்பட்டது. எங்களுக்கு உரிய, எங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அந்த மனிதன் குறைவுபட்டு கொண்டார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்நிய தேசத்தில் வாழ்வது என்பது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வெளிநாடுகளில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோ குடும்பத்தின் உறுப்பினர்களோ வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கலாம். நீங்களும் கூட இவ்விதமாய் நான் ஒரு அடிமையை போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், அடிமையாய் சென்றவர்கள் கூட ஆளுகிறவர்களாய் மாறின சரித்திரங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். பரிசுத்த வேத புத்தகத்தில் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனோடு கூட குடும்பத்தோடு கூட நல்ல பாசத்தோடும் நேசத்தோடும் கூட வாழ்ந்து வந்தான். எதிர்பாராத விதமாக அவனுடைய உடன்பிறப்புகள் செய்த சதியினால் அவன் அந்நியர் கையிலே அடிமையாய் விற்கப்பட்டான். அடிமையாய் விற்கப்பட்ட இந்த யோசேப்பு எகிப்து என்கிற தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான். பல இன்னல்கள், சின்ன சின்ன உயர்வுகள், இறுதியிலே அரசனுக்கு அடுத்த பொறுப்பில் அவன் சென்று விட்டான். ஆம், அரசனுக்கு அடுத்த பொறுப்பில் சென்றபோது அரசன் அவரை குறித்து நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தின் 41வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டன் இட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல்
தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் என்பதே. இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? அடிமையாய் அழைத்து செல்லப்பட்டவன், ஆனால் ஆளுகிற பொறுப்புக்கு அவன் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் வீட்டை விட்டு தொலை தூரத்தில் வேலை நிமித்தமாய் சென்றிருக்கிற என் அன்பு நண்பரே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய காலத்தில் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே. பிள்ளைகளை விட்டு, மனைவியை விட்டு, நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், நல்ல சீதோஷ்ண நிலை இவைகளையெல்லாம் விட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைத்து கொண்டிருக்கிறேனே. உரிய அங்கீகாரம் இல்லாமல் உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம். இந்த யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்திலே அதிகாரியாய் மாறினானால் ஏன் நீங்கள் மாற முடியாது? ஏன் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியாது? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அடிமையாய் சென்றவன் அரசனுக்கு அடுத்த பொறுப்பில், ஆளுகிற பொறுப்பில் வந்திருக்கிறான் என்று சொன்னால் ஏன் நீங்கள் உயர்த்தப்பட முடியாது? எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த யோசேப்பு இவ்விதமான உயர்வுக்கு காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு வேத வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாக உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது எகிப்தின் அரசன் சொல்லுகிறான், நான் அரசன், ஆனால் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் இந்த தேசத்தில் ஒருவர் கூட கையை அசைக்கவோ காலை அசைக்கவோ கூடாது என்று உயர்ந்த உச்சிதமான ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட இந்த பாக்கியம் இவருக்கு கிடைத்தது என்று நாம் பார்ப்போமானால் அதற்கு நியாயமான ஒரு காரணம் உண்டு. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், எனவே அவன் காரிய சித்தி உள்ளவனாய், அவன் செய்கிற காரியத்தில் எல்லாம் சிறந்து விளங்குகிறவனாயிருந்தான். நண்பா, நீ தங்கியிருக்கிற அறையில் கர்த்தர் உன்னோடு கூட தங்கி இருக்க முடியுமா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். உன்னோடு கூட கர்த்தர் தங்கி இருக்க முடியுமா? உன் செயல்கள் எப்படிப்பட்டது? உன் செய்கைகள் எப்படிப்பட்டது? குடும்பத்தினரோ உறவினரோ யாரும் என்னை பார்க்கவில்லை என்று தனி அறையில் நீ அமர்ந்திருக்கும் போது, அல்லது அந்நிய தேசத்தில் நீ உலாவும் போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் கண்கள் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதா? உன் அவயவங்கள் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறதா? இல்லை என்று சொன்னால் கண்களும் அத்துமீறி, உன் செயல்களும் அத்துமீறி, வேண்டாத தீய பழக்கத்திலெல்லாம் நீ ஈடுபட்டு கொண்டிருக்கிறவராய் இருப்பாயானால் உன்னோடு கூட ஆண்டவர் எப்படி இருக்க முடியும்? எந்த மனிதனோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு வாழ்வும் உயர்வும் நிச்சயம். உயர்வும் நிச்சயம். ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயம் அந்த மனிதனுக்கு உயர்வு உண்டு. அடிமை ஆளுகிற பொறுப்புக்கு உயர்த்தப்பட்டான்.
அந்நிய தேசத்தில் அடிமையைப் போல் நடத்தப்படுகிறேன் என்று அங்கலாய்க்கிற சிநேகிதா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்படிக்கு உன் வாழ்க்கையை நீ சீர் செய்வாயானால், உன் வாழ்க்கையை நீ சரி செய்வாயானால் நிச்சயம் நீ வாழ்வு அடைவாய், மேன்மை அடைவாய். நீ வேலை செய்கிற இடத்தில் உயர் அதிகாரிகள் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். நீ செய்கிற வேலை மற்ற அனைவர் செய்கிறதை விட சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபோது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தானே, நீயும் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்க முடியும். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் காரிய சித்தி உள்ள ஒரு மனிதனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கப் போகின்றோம். ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும், என் பிள்ளைகளுடைய உயர் கல்வியின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி தியாகத்தோடு கூட அன்பான சகோதரர்கள், அன்பான சகோதரிகள் சொந்த தேசத்தை விட்டு வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் வேலைக்கு செல்லுகிறதை நீர் பார்க்கிறீர். வேலை செய்கிற இடத்தில் அடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். இப்படி ஒரு வேலை செய்ய வேண்டுமா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்களிலும் இப்படி வேலை பார்க்கிறவர்கள் உண்டு சுவாமி. அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறார்கள், அநியாயமாய் நடத்தப்படுகிறார்கள். இவர்கள் உழைத்த உழைப்பு மற்றொருவர் பேரில் பதிவு செய்யப்படுகிறது. மற்றொருவர் இவருடைய உழைப்பின் பலனையெல்லாம் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்று சொல்லி கலங்கி இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யோசேப்போடு நீர் இருந்தீர். தகப்பனை விட்டும் சொந்த பந்தங்களை விட்டும் அந்நிய தேசத்தில் தனிமையாய் இருக்கும்போது யோசேப்போடு கூட நீர் இருந்தீர். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இதுபோல் இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வார்களாக. சிந்தையிலே, நடக்கையிலே, செய்கையிலே, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கூட தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வார்களாக. பரம தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அங்கலாய்க்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் வேலையில் சிறப்பு இருக்கிறது, இவர்கள் வேலை தனி சிறப்பு வாய்ந்ததாய் அமைகிறது, மிகவும் திறமைசாலிகளாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று உயர் அதிகாரிகள் இவர்களை குறித்து பாராட்டி இவர்களை வேலையில் சேர்த்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும் சுவாமி. பதவி உயர்வுகள் தடைபட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு கிடைப்பதாக. சம்பளம் குறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற தம் பிள்ளைகளுக்கு சீரான சம்பளம் வந்து சேருவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும் என்று மன்றாடுகிறோம். மன கலக்கத்தோடும் மனவேதனையோடும் கூட இந்த ஜெபத்தில் யார் யார் கலந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, பொருளாதார ரீதியாக மிகவும் நெருக்கத்தோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவருடைய கடன் பாரங்கள் மாறுவதாக, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படுவதாக. வீடு வாசல் இல்லையே, வீடு ஒன்றை வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என்று யோசித்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் கர்த்தாவே.
இந்த ஜெப நேரத்திலும் கூட எங்கள் தேசத்தின் நலனுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஆண்டவரே பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரம் நிலை உயர்த்தப்படட்டும். எல்லா துறையும் சிறந்து விளங்கட்டும். விசேஷமாக கல்வித்துறையில் இருக்கிற குழப்படிகள் எல்லாம் மாறட்டும். எங்கள் பிள்ளைகள் தெளிவு அடையட்டும். பள்ளி, கல்லூரி இவைகளை எப்படி இயக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் சரியாய் திட்டமிட்டு செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் கொடுப்பீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நிலைகளிலும் கூட என் ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு இரங்கும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த புதிய வாரத்திலும் கூட தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நிறைவு நாட்களை நினைவு கூறுபவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சியான தருணங்களையும் மகிழ்ச்சியான காலங்களையும் நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. இவர்கள் துவங்குகிற புதிய ஆண்டு புதிய நன்மையையும் புதிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு ஆண்டாக இவர்களுக்கு அமையட்டும் என்று தேவரீர் உம்முடைய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் நின்று இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தேவரீர் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள் இருப்பார்களானால் நீர் அவர்களை குணமாக்கும் சுவாமி. அது எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் என்னுமாய் தலை வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இவர்களுக்கு நீர் ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்வீராக. நெடு நாட்களாய் தலைவேதனையில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதே இல்லை என்று சொன்ன உம்முடைய வார்த்தை இவர்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. நீர் இவர்களுக்கு பரிகாரியாய் விளங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கணவன் மனைவி பிள்ளைகளாய் மகிழ்ச்சியோடு கூட வாழட்டும். ஆண்டவரே, பிரிந்து வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இணைந்து வாழ்வதற்குரிய கிருபைகளை கொடுப்பீராக. தேவரீர் பிள்ளைகள் பெற்றோர் இணைந்து மகிழ்ச்சியாய் வாழட்டும். சகோதர சகோதரிகள் இடையே உறவுகளில் விரிசல்கள் இருக்குமானால் அது சீர் செய்யப்படட்டும். ஆண்டவரே, சீர் செய்யப்படட்டும். தங்கள் குடும்பத்தின் பல்வேறு சூழ்நிலைகள் நிமித்தமாக, சொத்து சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, ஏதோ ஒரு காரியத்தினாலே ஆண்டவரே வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு வீணாய் தங்கள் பணங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. விரைவில் இந்த வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமான நியாயமான தீர்ப்பு கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த விசேஷமாக எங்கள் தேசத்தில் இன்றைக்கு எல்லா ஆலயங்களும் ஆராதனை இன்றி மூடப்பட்ட ஒரு நிலை அப்பா. இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை சீக்கிரம் தாரும். நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிற ஒரு கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் என்று மன்றாடுகிறோம். பரம தகப்பனே, எங்கள் தேசத்தை மிகவும் வேதனைக்குள்ளாக்கி இருக்கிற இந்த வைரஸ் தொற்று முற்றிலும் தொலைந்து போகட்டும். இதனுடைய தாக்கங்கள் அழிந்து போகட்டும். இதை குறித்திருக்கிற அச்ச உணர்வுகள் மனித மனங்களை விட்டு அகன்று போகட்டும். சுவாமி, நீர் அப்படியே செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கட்டும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வானமன்னா நிகழ்ச்சியை கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
God bless you all. God bless you. தினமும் உங்களுக்கு வானமன்னா உங்கள் கைபேசிக்கு அனுப்ப வேண்டுமெனில் 9433846533 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ஊர் மற்றும் வானமன்னா என்று SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். மேலும் 9433846533 என்ற எண்ணை உங்கள் கைபேசியில் வானமன்னா என்று பெயரிட்டு பதித்து வைக்கவும். அப்போதுதான் உங்கள் கைபேசிக்கு அனுப்ப முடியும். யூடியூபில் பார்க்க விரும்புவோர்கள் கீழ்க்கண்ட லிங்கை பயன்படுத்தி பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே.